குவைத் மண்டலம் பயான் கலையிலிருந்து சாவுல் ஹமீத் அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் மலக்குமார்களிடம் பூமியில் ஒரு தலைமுறையினரை நான் படைக்கப் போகிறேன் என்று இறைவன் சொல்லும்போது மலக்குமார்கள் கேட்கிறார்கள், என் இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உனக்கு நாங்கள் சஜிதா செய்கிறோம், பூமியில் படைக்கப் போகிற அந்த மனித இனம் ரத்தம் சிந்தி குழப்பம் உண்டாகக்கூடிய மனித இனத்தையே நீ படைக்கப் போகிறான்னு கேட்குறாங்க. மலக்குமார்களுக்கு மறைவான ஞானம் இறைவனை தவிர யாருக்கும் இல்லைங்கும்போது குழப்பம் செய்து ரத்தம் சிந்துவார்கள் அப்படின்னு மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. பொதுவாக குல்லா யாலம் மன்ஃபிஸ் சமாவாத்தி வல்லாது கைபை இல்லல்லா, வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே நேரத்தில் மலக்குமார்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. குர்ஆனில் சொல்லி காட்டலாம், யாசூன் அல்லாஹமா அமரகும், அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டதை மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃபாதூன மா யூமரூன், அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, நீங்கள் எந்த வசனத்தை சுட்டி காட்டுறீங்களோ அந்த வசனத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடை இருக்கிறது. அல்லாஹ் மலக்குமாரை சொல்கிறான், வைது கால ரப்புகதில் மலாய்கத்தி இன்னி ஜாயிதுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியில் ஒரு புதிய தலைமுறையை உண்டாக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது மலக்குமார்கள் கேட்குறாங்க, தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, நீ இந்த பூமியில் குழப்பம் செய்து இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனித சமுதாயத்தை ஒரு படைப்பையாக படைக்கப் போகின்றாய். நஹனு சப்பியோ பி ஹம்திக்க உன்னை கத்தி சுலக், நாங்கள் தான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், உன்னை புகழ்கிறோம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் இருக்கும்போது குழப்பம் செய்து ரத்தம் சிந்தக்கூடிய மனிதரை போய் நீ ஏன் படைக்கிறேன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லும்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், ஆதமே எல்லா பொருட்களுடைய பெயர் வல்லம ஆதம்னு அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான், அந்த பொருட்களை எல்லாம் மலக்குமார்கள்ட்ட எடுத்துக்காட்டி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, லா இல்மதனா இல்லாமல் அல்லம் தனா, இறைவா நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் ஆதமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் மலக்குமார்களுக்கு என்ன செய்யலை, அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயரையும் சொல்லி கொடுக்கல, அதனால் அவங்களுக்கு செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க, இறைவா லா இல்மதனா இல்லாமல் அல்லம் தனா, நீ எங்களுக்கு என்ன சொல்லி தந்தாயோ கற்று தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. அப்போ இந்த மனித படைப்பு பூமியில் குழப்பம் செய்வாங்க, ரத்தம் சிந்துவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறான். சொல்லி கொடுக்க போய் தான் மலக்குமார்கள் கேட்குறாங்க, பூமியில் ரத்தம் குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்தக்கூடிய படைப்பினையும் படைக்கப் போகிறாய். ஏன்னா மலக்குமார்கள் சொல்கிறாங்களே, லா இல்மதனா இல்லாமல் அல்லம் தனா, நீ சொல்லி தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாதுன்னு மலக்குமார் சொல்லும்போது அல்லாஹ்வே நீ செய்திருக்கின்றான், மனிதர்கள்ட்ட தன்மை உண்டு என்பதை மலக்குமார்களுக்கு சொல்ல போய் தான் அவங்க இந்த கேள்வியை செய்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து நம்ம செய்ய முடிகிறது, விளங்கி கொள்ள முடிகிறது. இது அதற்குரிய பதில். மலக்குமார்கள் மறைவான ஞானம்லாம் கிடையாது, அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். மனுஷனாக இருந்தால் அவன் குழப்பம் பண்ணுவான், ஒருத்தனை வெட்டிக்கிட்டு ரத்தம் சிந்துவான், அல்லாஹ் இந்த மாதிரி தன்மை மனுஷனை நான் கொடுத்துருக்குறேன் அப்படியே அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்லி கொடுத்துருக்குறான் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே. இல்மு அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுனால மலக்குமார்கள் தெரிந்து விட்டது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கேள்வியை அல்லாஹ் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அவங்களாவே சுயமாக என்ன செய்யலை, கண்டுபிடிக்கவில்லை, அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஞானத்தின் மூலமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ்